சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் தான், பெரிய வாய்ஸாக. அது ஒரு கேம்பிளிங் தானே. உள்ளே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா. ட்ரேடர்ஸோடைய லைஃப் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். வீட்டுக்கு தெரியாமல் தான் அவங்களுடைய முதல் முதலீடு ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் ஒரு 1000 ரூபாயை நம்ம ஒரு முதலீடு பண்ணி இழந்துட்டோம். இப்போ இது வீட்டில் சொல்ல முடியாது. அப்போ 1000 ரூபாய் எங்கன்னு கேட்பார். என்ன சொல்லுவீங்க? கடன். மறுபடியும் அந்த எண்ணம் என்ன தெரியுமா சொல்லுவோம், இந்த 1000 ரூபாயை முதலீடு பண்ணி இது 2000 ரூபாயை மாற்றிடலாம், நண்பனுக்கும் 1000 ரூபாயை கொடுத்துடலாம், அப்பாவுக்கும் 1000 ரூபாயை கொடுத்துடலாம். இதுதான் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்க விஷயம். அப்போ இந்த 2000 ரூபாய் ஆச்சா, இப்போ இந்த 2000 ரூபாயும் போச்சுன்னா இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ண முடியும்? 4000 ரூபாய். அந்த மாதிரி பணம் வந்து இழந்திருக்கீங்க. அதனாலதான் அதை நான் ஒரு உதாரணமா அந்த தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு 1000 நாள் ஆச்சு. இப்போ எவ்வளோ வருஷமா நீங்க இந்த ஜேர்னியில் இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கான ஒரு அவேர்னஸ்? மினிமம் ஒரு 4000 to 4500 பேருக்கு இது வரைக்கும் நேர்பட பேசியிருக்கோம். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்களை மற்றவங்களும் படக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏஐ இருக்கு. ஏஐல போட்டாச்சு அது ரிசல்ட் கொடுக்குது, நான் பணத்தை கொண்டு போய் போடுது. அது ஏஐயும் யூடியூப்பும் சொல்றது கரெக்டானா அப்படின்றது யார்கிட்ட போய் செக் பண்ணுவீங்க? லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உண்மையா பொய்யான்றதே உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி இதை ப்ராப்பரா எஜுகேட் பண்ற அளவுக்கு மாஸ்டர்ஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அகாடமி சேனல் கண்டிப்பா இருக்கு. எனக்கு பங்குச்சந்தை பற்றியே தெரியாதுங்க, ஆனால் பணம் போட்டால் நான் சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால நான் பங்குச்சந்தை பக்கம் வர்றேன் அப்படின்னு ரொம்ப பிளாங்காக இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் இல்லை கைடன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? வராதீங்க. இட் இஸ் ஈஸி டு லேர்ன் பட் ஹார்ட் டு ப்ராக்டிஸ். ஷேர் மார்க்கெட்டா உள்ள போனா அள்ளிட்டு வந்துடலாம், இங்க கில்ல கூட முடியாது. மார்க்கெட் அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பங்குச்சந்தை குறித்து நிறைய பல்வேறு விழிப்புணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு வரக்கூடிய மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கர்னல் ராஜ் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி நிறைய விழிப்புணர்வு அந்த வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்குறோம், நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க? யதார்த்தமாக நடந்தது தானா இல்லை பிளான்டா? இது பிளான்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்குமே ஒரு ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஓகே. எப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. வேலைக்கு போனால் பெரிய அளவில் ஆக முடியாது, அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அந்த கிளாரிட்டி அப்போ இருந்து. ஆமாம், ஏன்னா அப்பா பிஸ்னஸ், அந்த மைண்ட் தன்னால் வந்துடும் இல்லையா? சரி. அப்போ அங்கேருந்து தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி நான் படித்தது பிபிஏ. பிபிஏ எம்பிஏன்றதுனால அந்த ஃபினான்ஸ் நாலேஜ் ஆல்ரெடி ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி இருக்கணும் அப்படின்னு. பட் ட்ரேடிங்குள்ளே வருவேன் அப்படின்றது அப்போ வரைக்குமே எனக்கு இல்லை. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலான்றப்போ அப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விஷயமா கால்ஸ் எடுக்கிறது, ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கைடு ஒருத்தர் இருந்தார். சும்மா நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருன்னு, அந்த ஆரம்ப புள்ளி போடுறது. அந்த மாதிரி ஒரு நபர், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். அவர் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. அவரு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி. அவர் முதலீடு பண்ணாரோ இல்லையோ நம்மளை பண்ண வச்சாரு. அதுல இருந்து அந்த வாழ்க்கைன்றது என்னோட ஜேர்னின்றது இதுக்குள்ள ஆரம்பிச்சு. அப்போ உங்களுக்கு பிகினிங்லேயே ஒரு கிளாரிட்டி இருந்தது, பணம் நிறைய பண்ணணும், அது வேலைக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்ற புரிதல் இருந்தது. ரொம்ப தெளிவான புரிதல் இருந்தது. ஸோ அப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வண்டி ஓட்டி பழகணும்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்து தான் தீரும், சின்ன சின்னதாவது அடிபடணும் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கான விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, ஆனா நீங்க எங்க அடி வாங்கினதெல்லாம் உண்டு? கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா அடி வாங்காம வர முடியாது. ஓகே, கண்டிப்பா அடி வாங்கலாம். ஆனா இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் சூதானமா ஓடிக்கிறாங்க. சரி, ஏன்ற காரணம் நான் சொல்றேன். முதல்ல நம்ம கத்துக்கணும்னா இப்ப நிறைய யூடியூப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி இதை ப்ராப்பரா எஜுகேட் பண்ற அளவுக்கு மாஸ்டர்ஸ் கிடையாது. ஓகே. அப்போ நம்மள இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அகாடமி சேனலும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ மார்க்கெட் அகாடமி சேனல்னு ஒன்று வந்து இத்தனை பேருக்கும் நான் ஃப்ரீயா சொல்லித்தரேன் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்கல்ல, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்கல்ல. இந்த விழிப்புணர்வு அப்போ கிடையாது. யார்கிட்டயாவது நம்ம போயிட்டு சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ண போறேன் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் தான், பெரிய வாய்ஸா. அது ஒரு கேம்பிளிங் தானே. அப்ப நமக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு.
இப்போ டக்குன்னு நீ டாக்டர் பண்ணப்ப சம்பாரிச்சிடலாம், ஒரு இன்ஜினியர் பண்ணப்ப சம்பாரிச்சிடலாம்னு தைரியமா சொல்றாங்கல்ல, அந்த தைரியம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாரிச்சிடலாம், ஒரு ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சிடலாம்னு ஊக்குவிக்க ஆள் இல்ல. கரெக்ட். ஈவன் ஃபேமிலிக்குள்ள எடுத்துக்கோங்க, ஃபேமிலிக்குள்ள தெரியாம தானே ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேருடைய ட்ரேடர்ஸோட லைஃப் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்குதுன்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க். ஓகே. வீட்டுக்கு தெரியாம தான் அவங்களுடைய முதலீடு ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா கிட்ட சொன்னா திட்டிடுவாங்களோ, அம்மா கிட்ட சொன்னா தொட்டிடுவாங்களோ, அந்த அந்த பயம் இருக்குல்ல, அந்த அரவணைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரம்பம். அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, வீட்ல ஒரு 1000 ரூபாய நம்ம ஒரு முதலீடு பண்ணி இழந்துட்டோம். இப்ப இது வீட்கிட்ட சொல்ல முடியாது. அப்ப 1000 ரூபாய் எங்கன்னு கேட்பாரு. என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. இல்ல நண்பன் கிட்ட அந்த 1000 ரூபாய குடுறா நான் வாங்குறேன். கடன் வாங்கணும். அப்ப மறுபடியும் அந்த எண்ணம் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த 1000 ரூபாய முதலீடு பண்ணு. இது 2000 ரூபாய மாத்திரலாம். நண்பனுக்கும் 1000 ரூபாய கொடுத்துடலாம், அப்பாவுக்கும் 1000 ரூபாய கொடுத்துடலாம். இதான் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்க விஷயம். அப்ப இந்த 2000 ரூபாய் ஆச்சா, இப்ப இந்த 2000 ரூபாயும் போச்சுன்னா இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ண முடியும்? சரி 4000 ரூபாய் வாங்கலாம் அப்படின்ற இந்த மாதிரியான ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாம ஒரு சப்போர்ட் இல்லாத ஜேர்னியை தான் அப்போ இருந்த ட்ரேடர்ஸும் இப்போ இருக்கிற ட்ரேடர்ஸும் ரியல் டைம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இல்ல நீங்க அந்த மாதிரி பணம் வந்து இழந்திருக்கீங்க. அதனாலதான் அதை நான் ஒரு உதாரணமா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 years ஆஃப் பீரியட் ஆச்சு. 1000 daysன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு 1000 நாள் ஆச்சு. 1000 நாள். அந்த 1000 நாள் அனுபவம் தான் மிகப்பெரிய அனுபவம். அப்போ நிறைய மென்டார் கிட்ட போறோம், நல்லா கத்துக்கிறவங்கள்ட்டையும் நல்லா கத்துக் கொடுக்குறவங்கள்ட்டையும் போறோம். அட் த சேம் டைம் சில விஷயங்கள் நம்மளை அறியாம நம்ம ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் தான், 30,000 கொடுத்து கத்துக்கிறேன். ஆனா அது பார்த்தோம்னா அது மார்க்கெட்ல ஒரு விஷயம் சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. பட் அது கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதுதான்ற விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது நமக்கு அது புரியாம இருந்திருக்கும். இதுக்கா அப்படின்னு தோணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ வருஷமா நீங்க இந்த ஜேர்னியில் இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ண. அதுக்கப்புறம் நம்மள சேனல்ஸ், கிளாஸஸ், இந்த மாதிரி மீட்டிங்ஸ், கெட் டுகெதர், இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 4000 to 4500 பேருக்கு இது வரைக்கும் நேர்பட பேசியிருக்கோம். இண்டிவிஜுவல் கிளாஸஸ்னு தனியா போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்களை மற்றவங்களும் படக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ வருஷம் ஜேர்னின்றது? இப்போ என்னோட அகாடமி ஆரம்பிச்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 years ஆச்சு. ஓகே. ஸோ இந்த 7 வருஷத்துல பலாயிரம் பேரை சந்திக்கிறது, ஆமாம், அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்றது. இப்போ நான் வெரி பிகினிங்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு பங்குச்சந்தை பற்றியே தெரியாதுங்க, ஆனால் பணம் போட்டால் நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால நான் பங்குச்சந்தை பக்கம் வர்றேன் அப்படின்னு ரொம்ப பிளாங்கா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் இல்ல கைடன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுங்க? வராதீங்க என்ன சொல்லுங்க? வராதீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும், ஆனா விவரம் தெரியாம பணம் பண்ண முடியாது. நீச்சல் கத்துக்க முடியும், சும்மா தண்ணியில குதிச்சா நீச்சல் கத்துக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கைடன்ஸ் வேணும், கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக ஒரு ஆள் வேணும். அப்போ அவங்க பட்ட கஷ்டங்களை உங்களை பட விடாமலும், அவங்க பட்ட நஷ்டங்களை உங்களுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் நடந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு முன்கூட்டியே சொல்லி கைட் பண்ணி கொண்டு போறப்போ இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். அவங்களுடைய ஜேர்னி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபியூச்சர்ல. இல்லை அதுதான் கேட்குறேன். அப்போ பிகினர் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சின்ன லெவலையோ இல்லை மீடியமோ அப்படின்னு. அப்போ என்ன அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டியது? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். எஜுகேஷன் தான் பேஸ்ன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ எதுனாலுமே ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது. ஓகே. மேபி அது ஒரு யூடியூபா இருக்கலாம், இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மார்க்கெட் அகாடமி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வழி மூலமா ஒரு சின்ன விஷயங்களை கத்துக்கலாம். உடனே சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க காலேஜ் போறீங்க ஆர் வாட் எவர், ஏதோ ஒரு விஷயத்துல அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கான டைம், அதுக்கான எஜுகேஷன் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க. பேசிக்கா எல்லாரும் சொல்ற விஷயமே தான். 3 வருஷம் காலேஜ், 2 வருஷம் மாஸ்டர்ஸ் பண்றோம்ல, அதுக்கப்புறம் தானே முதல் மாத சம்பளம்ன்றதே நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதுலயும் வேலைக்கு தேடணும், இன்டர்வியூ இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, கிடைக்கணும். அப்போ ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 15,000 சம்பளத்துக்கோ இல்லை 30,000 சம்பளத்துக்கோ ஓடுற இந்த காலத்துல ஏன் மார்க்கெட்டுக்காக ஒரு 5 மாசம் செலவு பண்ணக்கூடாது? ஸோ அந்த ஒரு ஸ்டடி பீரியட் கண்டிப்பா டெஃபினட்டா எஜுகேஷன் வேணும். இந்த கேப்பார் பேச்சே கிடையாது. ஸோ நல்ல ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதனால ஒரு 5 மாசம் எடுத்து அதை பத்தி என்னன்னு புரிதல் உண்டு செஞ்சு கண்டிப்பா வேணும். தங்கத்துல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, ஆனா அந்த தங்கத்துல முதலீடு பண்ணணும்னா கூட அதுக்கு நாலேஜ் தேவைப்படுது. இல்ல சார் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றப்போ நீங்க சுயமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் ஒரு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல
முதலீடு பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட முதலீடு பண்ணலாம். எஸ். இது வந்து நான் இண்டிவிஜுவலா இல்லாம நான் ஒரு ஹெல்ப்பை தேடி போறேன். ஓகே. அப்ப அவங்க அதுக்கான ஒரு சின்ன சார்ஜஸ் அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க நமக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ரோ நீங்க இப்போ சொன்ன மாதிரி எனக்கு புரியுது. அந்த ஒரு 5 மாசம் அந்த ஸ்டடி பீரியட் வேணும், டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏஐ இருக்கு. ஏஐலேயே நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏஐல போட்டாச்சு அது ரிசல்ட் கொடுக்குது, நான் பணத்தை கொண்டு போய் போடுவேன். ஓகே, நீங்க சொல்றது ஒரு நியாயமான வார்த்தை தான். எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, இந்த கேமை பார்த்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் கத்துக்கிறேன்றது அது வேற. when it comes to money, சரி இப்போ ஒரு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஜிம்முக்கு போறோம்னு வைங்க, நம்ம வீடியோ பார்த்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆனா அது ரியல் எஃபோர்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு ட்ரெயினர் இருந்தா அதோட ரிசல்ட் வேற. எப்படி பண்ணணும் நமக்கு தெரிஞ்சாலும் அதை ரொட்டீன் பண்ண மாட்டோம், ஒரு கன்சிஸ்டன்சிக்குள்ள போக மாட்டோம், ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ண மாட்டோம். இது ஒரு பக்கம் நம்ம போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கத்துக்கிறப்போ அது உடல் உழைப்புல வருது. ஆனா இங்க நீங்க கத்துக்கிட்டு லாஸ்ன்றது உங்களோட ரியல் மணியை லாஸ் பண்றீங்க. ஓகே, புரியுது இல்லையா? இப்போ ஒரு அது நம்ம உடல் உழைப்பு. இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் தப்பா போட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதை தட்டி திருத்துறதுக்கு நம்மளால முடியும். ஆனா பணம்ன்றது அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபா உங்களோட முதலீடா வச்சிருப்பீங்க, அந்த முதலீடை இழந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அது கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, அதை தான் நான் மீன் பண்றேன். இப்போ ஏஐ இருக்கலாம், இல்லாட்டி யூடியூப் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது ஏஐயும் யூடியூப்பும் சொல்றது கரெக்ட் தானா அப்படின்றத யார்கிட்ட போய் செக் பண்ணுவீங்க? நீங்க இறங்கி அது நீங்க ரியல் டைம்ல ப்ராக்டிஸ் பண்றப்போ அது லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உண்மையா பொய்யான்றதே உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ நீங்க லாஸ்ன்றது என்ன மேக் பண்றீங்க? உங்களை ரியல் மணியை லாஸ் பண்றீங்க. அப்போ பணம் போனால் திரும்ப வராதுல்ல. இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு வியாபாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மளிகை கடை இருக்கு. அப்போ உங்களுக்கு 12 மாசம் என்ன இருக்கு, அந்த பொருள் எக்ஸ்பிரிக்கு டைம் இருக்கு. 12 மாசத்துக்குள்ள எப்படியாவது கூவி அதை வித்து காசாக்கிற முடியும். when it comes to ட்ரேடிங்ன்றது அப்படி இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல அக்கௌண்ட்ல பணம் இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி சேஃப். அதுக்காக இது ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் அப்படி கிடையாது. இட் இஸ் ஈஸி டு லேர்ன் பட் ஹார்ட் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஏஐ மட்டும் வச்சுட்டு பண்ணிட முடியாதுன்றது புரியுது. என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்த உடனேவே மார்க்கெட்டில் இந்த தவறு தான் செஞ்சிடறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இதை தான் பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் பார்த்து சலிச்சு போகிறீங்க, இதில் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு? மார்க்கெட் இருந்தது 2 விஷயம் தான். ஒன்று ரொம்ப ஆசை, இன்னொன்று அதிக பயம். ஸோ ஃபியர், ஹாப்பினஸ், இந்த 2 விஷயத்துல தான் மார்க்கெட்டே ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுன்றது உங்களோட எமோஷன். இந்த எமோஷன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வெரி 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 ஹார்டஸ்ட் பார்ட் கன்சிஸ்டன்சின்ற விஷயங்கள், டிசிப்ளின் ஆகட்டும். இது நீங்க மார்க்கெட் கூட பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது ரியல் டைம்ல நடக்கும். அப்போ வரவங்க எல்லாரும் என்னன்னா இந்த டிசிப்ளின் என்னன்னு தெரியாது, கன்சிஸ்டன்சினா என்னன்னு தெரியாது, மார்க்கெட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. அப்போ நான் 2000 ரூபா போட்டா 2000 ரூபா சம்பாரிச்சிடலாம், 5000 ரூபா போட்டா 5000 ரூபா சம்பாரிச்சிடலாம். நீங்க 5000மும் 2000மும் போடுற அன்னைக்கு உங்களோட ரிஸ்க் எவ்வளவுதான்? 2000 5000 தான். அது டபுள் ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷம், போனாலும் பிரச்சனை இல்லைன்ற மனநிலைக்கு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். இப்போ 2000 போடுறப்ப 2000 வந்துருச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் போட்ட என்னுடைய 2000ன்றது 100%, அது இன்னொரு 100%-ஆ மாறிடுச்சுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா 2 லட்சம் போடுற அன்னைக்கு போச்சுன்னா 2 லட்சமும் போகும், வந்தா 2 லட்சமும் 2 லட்சம் அப்படின்ற மனநிலையிலே இருப்போம். ஆனா போச்சுன்னா என்ன பண்றது? பெரிய ஃபண்ட் ஆச்சு. அப்போ பயம் வரும். நீங்க 2000 ரூபா முதலீடு பண்ற அன்னைக்கு உங்ககிட்ட இருந்த கான்ஃபிடென்ட் 2 லட்சம் ரூபா முதலீடு பண்ற அன்னைக்கு இருக்காது. ஏன்னா பணம் பெருசு. ஸோ இந்த மாதிரியான மனநிலையில் அவங்க உள்ளே வராங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கான தெளிவு என்னன்னா, என்னோட எவ்வளோ முதலீடு எடுத்து வைக்கணுன்றதுல தெளிவு இருக்கு, அந்த கிளாரிட்டி இல்லை. ஆனால் வரவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா இருக்கும்? ஷேர் மார்க்கெட்டா உள்ளே போனால் அள்ளிட்டு வந்துடலாம், இங்கே கில்ல கூட முடியாது, 2000 ரூபாய் எடுத்துட்டு போவேன், 2 4 ஆக்குவேன், 4 8 ஆக்குவேன், 8 14 இருக்கும், மொத்தமாக அள்ளிட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே மக்கள் இது போதுன்ற அந்த எண்ணம் வந்துடும். நம்ம ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு டாபிக்ல சின்னதா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம். நான் இது பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், மறுபடியும் இது ஏன் சொல்றேன்னா, இதுதான் அடிப்படை. ஏன்னா பேராசைன்றது பெரும் ஆபத்து. அப்போ இந்த பேராசையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு நாள் எடுத்த ட்ரேட் உங்களை முடிவு பண்ண போறது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற ட்ரேட் எப்படி இருக்குன்றது தான் கணக்கு. இப்போ இந்த ட்ரேடுன்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போது சிம்பிளாக நம்மளால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு முதலீடுலேயோ ஒரு இடத்து மேலேயோ ஒரு நகை மேலேயோ
ஒரு ஃபார் லாங் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 இயர் பீரியட்னு எடுத்துக்கலாம். நமக்கு அதிகபட்சம் நம்மளோட முதலீடுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக ஒரு 7 to 10% அதிகபட்சம், மிஞ்சி மிஞ்சி போனால் 12%. இதுவே அதிகம். அப்போது மாதத்துக்கு நீங்கள் 1% எய்ம் பண்ணாலே வருஷத்துக்கு எத்தனை % ஆச்சு? 12% ஆச்சு. இதுவே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான் நான் சொல்கிறேன். அப்படியே 2% நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 24% ஆச்சு. வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வந்துடும். எங்கேருந்துடா நீ மட்டும் 24% சம்பாரிச்சிட்டு இருக்க வருஷம்னு. பட் மக்களுக்கு அந்த அக்குமுலேட்டிவா ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல இது பெரிய ஃபண்டு தானே அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கே போட்டு காலையில 4 லட்ச ரூபா போட்டேன்னா எனக்கு நைட்டு முடியறதுக்குள்ள இன்னொரு 1 லட்ச ரூபா பாக்கெட்டுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனையை உருவாக்குறது. ஓகே, அப்படி முடியும்னு நினைச்சா அப்புறம் எல்லாருமே பண்ணிருக்கலாம்ல. அப்ப அங்க ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஆல்வேஸ் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ஸோ இதனால நிறைய பேர் ஒன்றா பணத்தை இழக்கிறாங்க, அதுலேயே வெளியே போயிடறாங்க, ஃபெட்டப் ஆயிடுறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்குறதுல இருக்கிற அதிகபட்ச கதை. கரெக்ட். என்ன ரீசன்னா எஜுகேஷனல். நீங்கள் கேட்டு பாருங்களேன், நான் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிட்டேன்னா சும்மா அவங்கள்ட்ட போய் சர்ச் பண்ணி கிளாஸ் போனியான்னு கேளுங்க. நீங்கள் இதை பற்றி ஏதாவது புக்கில் படிச்சியான்னு கேளுங்க. ஓகே, யூடியூப்ல இது ரொம்ப நாளைக்கு வாட்ச் பண்ணி அதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியான்னு கேளுங்க. சரி, யாராவது ஒரு மென்டாரை எடுத்துக்கிட்டு அந்த மென்டாரை மட்டுமே ஃபாலோ பண்ணியான்னு கேளுங்க. இருக்காது. ஏன்னா இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குன்னு இதை கற்றுக்குறாங்க, அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குன்னு. இங்கே பெஸ்ட்டுன்றதை தாண்டி நான் எவ்வளோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஒரு விஷயத்தையே நான் எவ்வளோ நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றதை மறந்துடுறேன். எனக்கு இன்னைக்கு 2 நாள் ஒரு 3 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கும், 2 நாள் தொடர்ந்து லாஸ் ஆன உடனே அவங்க வெக்ஸ் ஆகிடுறாங்க. என்னடா கண்டினியூஸாக வரல, டெய்லியும் ப்ராஃபிட் வரல, ஃபோன் எடுக்கிறப்பெல்லாம் ப்ராஃபிட் வரல, இந்த மனநிலைக்கு வர மாட்டாங்க. சார் இது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாமே. நீங்கள் சும்மா போகிற வழியில் ஒர்க் பண்ணுவீங்களா? ஒரு ஏதோ உங்களோட பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்த ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் அப்படி தட்டிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? அப்படி பஸ்ஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ், அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அப்போ அந்த டிசிப்ளினுக்கு தே ஆர் நாட் ரெடி. படுத்துட்டு ட்ரேட் பண்ணுறது, சரி ஓகே ஃபோனில் தானே இருக்குது, பை போடுவோம், செல் போடுவோம், பச்சை கலராக பை, சிவப்பு கலராக செல், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்கள அறியாமலே. ஏன்னா பிகாஸ் மற்ற பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன, அங்கே உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆள் இருப்பாங்க, ஒரு பாஸ் இருக்காங்க. இல்லை இதில் நீங்கள் படுத்துட்டு கூட அப்படி பண்ண வேண்டான்றீங்களா? ஏன் பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அதுக்குன்னு உங்களுடைய பிகாஸ் அது பணம் தருது இல்லை. அப்போ அதுக்கான டிசிப்ளினை நீங்கள் கொடுக்கலன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபோனில் எடுத்தால் ஈஸியாக தான் இருக்கும், ஃபோனில் பார்த்தா அதில் எல்லாமே வரப்போகுது, பைன்னு போட்டால் பை விட தான் செய்யும். ஆமாம். பட் அதுக்கான அனலைசிங் டைம் எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்குன்னு நோட்ஸ் எப்படி எடுத்தீங்க? உங்களுடைய ஜர்னி எப்படி நீங்க ஃபாலோ இல்ல, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அந்த இதுல இருந்து பண்ணுங்கன்றீங்க. செட்டப் இல்லாம, செட்டப் நான் எதை மீன் பண்றேன்னா, ஒரு விஷயம் இந்த நான் வாங்கணும்னா அந்த வாங்குறதுக்கு முன்னாடி இது கரெக்டான பையிங் ரேட்ல தான் இருக்கா, இப்ப நான் வாங்கினா இது லாபம் ஆகுமா? அப்போ இதுல இன்னொரு கதையும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சி போச்சுன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பணம் இருந்தால் போய் வாங்கிடுங்க. இப்போ பணம் இருந்தால் போய் வாங்குவீங்க. ஆனால் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இது வேணாம் வாங்காத அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க, இது வாங்காதன்றாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, 3 பேர் இது செம்மையான பொருள், இதை வாங்கி, இதுதான் உனக்கு அப்படின்னு ஒன்னே நீங்கள் இந்த 7 பேர் வேணான்றாங்கல்ல, அதை கண்டுக்கவே மாட்டேன். அந்த 3 பேர் நல்லது சொல்றாங்க, அதுதான் மைண்ட் தோணும். இதுல பாசிட்டிவ் இருக்கு, 3 பாசிட்டிவ் இருக்கு, 7 நெகட்டிவ் இருக்கு, அதையே நம்ம பேசுறது இல்ல. அப்போ என்ன நமக்கு பிடிச்சிருக்கு, இல்ல ஒரு ஆசை இருக்கு, நம்ம அதுதான் எமோஷனல் கண்ட்ரோல். அதுதான் அந்த எமோஷனல உங்க பொருளை வாங்க வைக்கிறது. இதே தான் மார்க்கெட்லயும் நடக்கும். இந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு 7 ரிஜெக்ஷன் இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ஸ்டாக் யாரோ சொல்லியிருப்பாங்க, ஏதோ டீ கடையில பேசியிருப்பாங்க, நீங்க உடனே அந்த ஸ்டாக்னால இது பெரிய அளவுல போகும்னு நம்பி அந்த 3 பேர் சொல்றத நம்பிட்டு இருப்பீங்க. ஓகே, அப்போ இந்த 7 பேர் சொல்றது, இந்த 3 பேர் சொல்றது மட்டும் இல்லாம உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிசர்ச்சும் மார்க்கெட்டுக்காக இருந்ததுன்னா மார்க்கெட் நல்லா பூம் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் 2 பக்கம் இருக்கு. மார்க்கெட்ல ஃபண்டமெண்டல்னு ஒரு கதை இருக்கு, டெக்னிக்கல்னு ஒரு கதை இருக்கு. இந்த 2த்தையுமே மார்க்கெட்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் மார்க்கெட்ன்றது நம்ம நார்மலா இயல்பா வியாபாரம் பண்ற யுக்தி தான். ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், இதை கொஞ்ச நாள் படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். பிளைண்டாகவும் போக முடியாது, நம்ம அது கூட புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலாக என்ன எரர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க, ப்ராக்டிக்கலாக என்ன எரர்லாம் பண்ணுறாங்க? ப்ராக்டிக்கலாக நாலேஜ் லேர்னிங் இல்லாமல் பண்ணுறது தான். இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கேண்டில் பார்த்ததும் டெக்னிக்கல்னால் என்னன்னே தெரியாமல்
பச்சை கலர் கேண்டில் வந்தா பை, சிவப்பு கலர் கேண்டில் வந்தா செல். இதுதான் டெக்னிக்கல்னு நம்பிக்கிறாங்க. ஓகே. அதுக்கு பின்னாடி பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. சோ அது டெக்னிக்கல் இல்லையா? அது டெக்னிக்கல் கிடையாது. பச்சையும் சிவப்பும் டெக்னிக்கல் கிடையாது. சரி. அது ஒரு இண்டிகேஷன், அவ்வளவுதான். அதுக்காக பை எடுக்கணுமானா கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் லேர்ன் பண்ணணும். இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய ஜேர்னில, எனக்கு இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு பெரிய அன்பிலீவபிள் டார்கெட் எல்லாம் சொல்லியிருக்காங்க? வர 95% அதான் சொல்லுவாங்க. எவ்வளவு சொல்லுவாங்க? சார் 10 நாள்ல நான் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடணும். உங்கள்ட்ட பே பண்ற ஃபீஸை நீங்க முடிக்கிறதுக்குள்ளே எடுத்துட்டு போயிடணும். ஃபீஸ்னா நீங்க அதை தாண்டி ஒரு 1 கோடி வரணும், 2 கோடி, என்ன நம்பர்ஸ்? என் நம்பர்ஸ்ன்றதை தாண்டி நான் ஜென்ரலாவே எல்லாருக்கிட்டையும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ நான் ஒரு விஷயம் கேட்பேன். ஓகே. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு பெர் மந்த்துக்கு நான் ஒரு சின்ன எய்ம் பண்ணி கேட்பேன். பெர் மந்த்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, பெர்சன்டேஜ்ல சொல்லுங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? 200%, 300% சொன்னவங்க இருக்காங்க. அது வேல்யூல எனக்கு சொல்லுங்களேன், எவ்வளோலாம் அன்பிலீவபிள். இல்ல, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா வச்சிருக்காங்கன்னா 3 லட்சம் ஒரே மாசத்துல 3 லட்சம் வேணும்னு நினைக்கிறது. 10 லட்சம் வச்சிருக்காங்கன்னா 30 லட்சம் வேணும்னு நினைக்கிறது. அப்போ இட் இஸ் 300%. அப்போ நம்ம மார்க்கெட்டோட ரியாலிட்டி நான் தான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, 1%. அப்போ 1% நீங்க சம்பாரிச்சாலே வருஷத்துக்கு 12% ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ப்ரோ, நீங்க இப்போ வந்து ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வருவாங்க. பிகினர்ஸ் நிறைய பேர் வராங்களா, இல்ல நிறைய பக்கம் நான் கிளாஸ் போனேங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? எந்த கேட்டகரியில் வராங்க? என்னுடைய ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா, என்னோட ஆரம்ப காலங்களில் பிகினர்ஸ் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த பாஸ்ட் ஒரு 4 to 5 years 75%மே ஒரு 3-4 அகாடமிக்கு போய் படிச்சுட்டு வரவங்க தான். ஓ, ஸோ அது சாட்டிஸ்ஃபை இல்லாம என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலவங்க என்னன்னா, அதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு கிளாஸ் போயிருப்பாங்க, பட் அதை முழுசா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா, இதை விட இது பெஸ்ட், இதை விட இது பெஸ்ட், இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு மார்க்கெட்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க வந்து நத்திங் இஸ் பெஸ்ட். நீங்க எப்போ உங்களை பெஸ்டா உணர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் செட்டப்பை ஃபாலோ பண்றீங்களோ, தட் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட். அப்போ என்கிட்ட வர மோஸ்ட்லி 3-4 அகாடமிஸ் முடிச்சுட்டு வரவங்க தான். ஏன்னா மென்டார்ஸ் நம்மளால குறை சொல்ல முடியாது. அவங்க டீச் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுனால தான் அவங்க டீச் பண்ணவே வந்திருப்பாங்க. ஸோ அதனால இவங்களுடைய கன்சிஸ்டன்சி மிஸ்ஸிங். ஸோ நிறைய வேணும் அப்படின்றது. இப்போ சில மென்டாருக்கு வந்து ஒரு 5% தான் அவங்களுடைய டார்கெட் வச்சிருப்பாங்க. மாசம் 5% சம்பாதிக்கிறவங்க, மாசம் 3% சம்பாதிக்கிறவங்க, சிலவங்க மாசம் 7-10% சம்பாதிக்கிறவங்க, இப்படி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இல்ல, இவர் ஒரு வேலை சொல்லி கொடுத்தா இவர்கிட்ட படிச்சா நம்ம 20% சம்பாதிச்சிடலாம், இவர்கிட்ட படிச்சா ஒரே மாசத்துல 100%, 10 பேர்கிட்ட படிச்சா ஒரு 10% அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான். என்ன படிச்சாலும் ஒரு 10 ட்ரேட்ல 6 to 8 ட்ரேட் தான் சக்சஸ். மீதி 2 ட்ரேட் எஸ்எல் அடிக்க தான் செய்யும், லாஸ் ஆக தான் செய்யும். இதை கால்குலேட்டிவ் ரிஸ்காக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, நான் இப்போ 10 ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு 10மே பாஸ் ஆகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. பிரதர், இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், நான் வந்து சக்ஸஸ் தான் பண்ணணும், அப்போ இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னா என்னதான்? நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எங்கே, உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே, உங்களோட எக்ஸிட் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு கரெக்டாக வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த என்ட்ரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்க, அப்போ 2 என்ட்ரி அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2 என்ட்ரியுமே லாஸாக லேப்டாப்பை மூடி வைங்க. அடுத்த நாள் தான் இனிமேட்டு நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த நாள் இதே தான் ஃபாலோ பண்ணணும். உங்களோட என்ட்ரி எது, ஸ்டாப் லாஸ் எதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும், டார்கெட் எதுன்னு கன்ஃபார்ம் இது தெரியாமல் உள்ளே வரக்கூடாது. அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது பிரேக் அவுட்டா சப்போர்ட்டா அப்படின்றத பார்த்து எடுக்கணும். ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே தெரியாமல் உள்ளே வரக்கூடாது. ஸோ இப்போ ட்ரேடருக்கு சொன்னீங்க, நான் இப்போ இன்வெஸ்டார், நான் ஜெயிக்கணும், அதுக்கான ஃபார்முலா இல்லை சீக்ரெட் என்ன? இங்கே இன்வெஸ்டருக்கு ஒரு இடத்துல வாங்க தெரியும், ஆனால் எங்கே விற்கணும்னு தெரியாது, உள்ளே வர தெரியும், வெளியே போக தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? பை, ஹோல்ட், ஆவரேஜ், செல். இந்த 4 விஷயம் தான் வேர்ல்டு ஃபார்முலா. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அந்த ஸ்டாக்ல இருந்து எப்படி இன்னொரு ஸ்டாக்கை ஷிஃப்ட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப முக்கியம். பிரதர், ரொம்ப ஷார்ட்டாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னுமே டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வேணும். நாங்களே உங்களை தேடி வரோம் மதுரைக்கு ஆகஸ்ட் 22 ஆப்ஷன்ஸை பற்றி புட்டு வைக்கிறதுக்காக பல எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை தேடி வராங்க. அதில் நானும் வரேன். மார்க்கெட் பற்றின விஷயங்களை டீகோட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக தீர்வு சொல்கிறதுக்கும் நேரடியாக நாங்களே வரோம். ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தொடர்ச்சியாக நம்ம நிறைய பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமாக மதுரையில் அந்த ஈவெண்ட் அப்படின்றது ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. நிறைய பேர் லாஸ் ஆகிறது தடுக்கிறதுக்காகவே அந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அங்கேயும் நம்ம சந்திக்கலாம். இனியும் அடுத்தடுத்த வாரங்களில் மார்க்கெட் அகாடமியினுடைய இந்த நிகழ்ச்சியில் நிறைய விருந்தினர்களையும் சந்திக்கலாம். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி.